பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். பொதுவாக இந்த அதிகாலை ஜெபம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அப்படியே அந்த தூக்கத்திலேருந்து நம்ம சரியாக எழும்பாததுனால அப்படியே இழுத்துக்கிட்டு தான் போவோம். அதான் போதகர் எப்பயுமே சொல்லுவாங்க, அதிகாலை ஜெபத்துக்கு எழும்பும்போது முதல்ல பல்ல விளக்கி இடத்த மாற்றி உட்காருங்க அப்படின்னு. அப்படியே படுக்கையிலே உட்காந்தோன்னா டக்குன்னு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு தான் வரும், அந்த தூக்கம் அதிகமாக வரும்போது. அதனால் எல்லாருமே விழிப்பாக இருந்து வேத வசனத்தை கேளுங்க. ஏன்னா பேசுகிறது நமக்கு ஒரு மனுஷன் அல்ல, தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்துகிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் அதிக ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதாவது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதை சொல்லும்போது நமக்கு நல்லா அறிந்த ஒரு வேத வசனம் அப்படின்றதுனால ஆமாம் நம்ம குடியிருப்பு பரலோகம்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம், இது நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப சொற்பமான தேவ பிள்ளைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பணம் சேர்க்கறது, எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எதை விற்று இன்னும் லாபமாக செய்யலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த உலக காரியங்களுக்காக திட்டம் தீட்டுறதே தான் பெரிய காரியமாக தேவ பிள்ளைகள் மத்தியில் போயிட்டுருக்குது. அதாவது எப்படி பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதோ அது மாதிரி தனக்குன்னு எதையாவது செஞ்சிடணும், தன்னுடைய வாழ்நாளில் எதையாவது சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் உண்மையாக இருக்கிறவங்கள தேவன் சாதிக்க வைக்கிறார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களையும் கூட சேர்த்து போட்டு தான் அவங்க செய்யணும். இவ்வளோ காசு தேவனுக்கு கொடுக்கணுமா? அதாவது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 10 ரூபா கொடுத்துட்டு நம்மகிட்ட 1 ரூபா கேட்குறாரு. நம்ம பிள்ளைங்கிட்ட, சின்ன பிள்ளைங்கிட்ட சில நேரம் 10 சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு 1 தா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம எப்படி அதாவது நம்ம பிள்ளைங்கிட்ட செல்லமாக நம்ம விளையாட்டுத்தனமாக கேட்குறோமோ அதோட அந்த இதை நம்ம சில நேரம் பிள்ளைங்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். அதே போல் நம்ம தேவனுக்கு கொடுக்கிறதான அந்த காரியத்தில், அதாவது அந்த தசம பாகம், காணிக்கைகள், இந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் மனம் மகிழ்ந்து இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஐயோ இவ்வளோ காசை கொடுக்கணுமா, நம்ம என்ன பண்ணலாம், இதையும் சேர்த்து போட்டு இந்த காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி காரியங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு எல்லாத்தோட முடிவும் வெறுமையாக தான் போய்கிட்டு இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் எதை செய்யலான்னு தான் நம்ம தேவ பிள்ளைகள் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னா அது பரலோகத்தில் இருக்கிறது. அப்போது நம்ம பரலோகத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனோதானோன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம அதுக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பரலோகத்திலிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ரகசிய வருகையாக இருக்கலாம், பகிரங்க வருகையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நம்மளை சந்திப்பார், நம்மளை அழைத்து கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோமா? இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே இப்போ வந்துடாதீங்க, இன்னும் வீடு கட்டலை, இன்னும் இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் வரல, இன்னும் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அதாவது நான் சின்ன பிள்ளையிலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ 2000 உலகம் அழிஞ்சிரும் போல், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும் போல் அப்படின்னு தான் நானுமே நம்புவேன் அந்த சின்ன பிள்ளையில். அப்போது என்ன யோசிப்பேன்னா நமக்கு எத்தனை வயசாகிருக்கும்,
நம்ம இந்த வருஷம் பிறந்தோன்னா அப்போ இவ்வளோ வயசாகிருக்கோம், நம்ம எப்படி இருப்போம் அப்போ, இப்படிலாம் ஒரு யோசனைலாம் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 வந்துச்சு. 2000க்குள்ளே திருமணம் முடித்து 2 பிள்ளைகளையும் பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருந்தார். நான் அப்போ எனக்கு கல்யாணமே ஆயிருக்காதுன்ற அளவு கூட யோசிச்சுருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து 2 பிள்ளைகளையும் கொடுத்து 2000 தான் மோசஸ் வந்து பிறந்தான். அந்த மாதிரி அந்த 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். சரி, அப்போ கூட எனக்குள்ளே அந்த சின்ன பிள்ளையில இருந்த அந்த ஒரு எண்ணத்தின்படி யோசிப்பேன், இப்போ வந்தால் கூட பிரச்சனை இல்லை, போயிடலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா இந்த மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோட முடியுது 2020ஓட. அதனால் அந்த டைமில் ஒரு பெரிய அழிவு வந்துடும், அதனால் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு பரபரப்பாக ரொம்ப பேசப்பட்டது. அதை குறித்து, அந்த நபர்களை குறித்து, அவங்களுடைய நாகரிகங்களை குறித்து எல்லாம் பேசப்பட்டுச்சு. சரி, ஒருவேளை அப்படி தான் ஆகிடும் போல் அப்படின்ற அளவுக்குலாம் அநேகர் வந்து அதை குறித்து தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்து எப்போ வராருன்றத ஒருத்தருக்கும் அவர் அறிவிக்கலை அப்படின்னு தெரியும். அதாவது பிதா ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து சீக்கிரட்டாக வச்சுருக்கான்றது நமக்கு தெரிஞ்சதுனால அதை நம்ம நம்பலை. ஆனாலும் அதுவும் நடக்கலை. அந்த 2020யும் கடந்து போச்சு. இப்போ 2025 ஆண்டவர் வந்து கிருபையாக நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அடுத்த வருஷத்தை எதிர்நோக்கியும் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போது உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுகிறதான அந்த நாட்கள்லாம் உலகம் அழியலை. ஆனால் திடீர்னு ஒரு நாளில் தேவனுடைய வருகை இருக்கும் அப்படின்றத நம்ம கட்டாயம் விசுவாசிக்கிறோம். அதை தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்து பாருங்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க வல்லமை அவருக்கு இருக்குது. இந்த உலகத்தில் எதுவுமே அவரை விட பெருசுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. நம்முடைய அற்பமான சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ரகசிய வருகை அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னு நம்ம இப்போ யோசித்தோன்னா தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளிலும் கூட நம்ம வந்து தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறவங்க இரவில் படுக்கும்போதும் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய வருகை இருக்குமானால் உம்முடைய வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். காலையில் ஜெபத்துலேயும் இந்த நாளிலே உம்முடைய வருகை இருக்குமானால் அதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாக நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அந்த ரகசிய வருகையில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய அற்பமான சரீரம், இந்த சரீரத்தோடு நம்ம போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. அப்போ இந்த சரீரத்துக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கண் இமைக்கிறதான அந்த பொழுதில் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தவர்கள் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட நம்ம மேலே ஏறி போயிடுவோம் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள், சத்தியங்கள் எல்லாமே. இது வந்து நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா இந்த உலகத்துக்காகவே நம்ம ஓடிட்டுருக்கதை விட்டுட்டு கொஞ்சம் ஆண்டவருக்காகவும் நம்ம செய்யணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இது வெறும் வேத வசனம், இதை நம்ம வாசிச்சுட்டு இப்படியே விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு நம்ம போனோன்னா நம்ம உலகத்துக்காக தான் ஓடிட்டுருப்போம். கடைசியில் ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படத்தக்க சூழ்நிலையில் இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை கைவிடப்பட்டோமானால் அதுக்கப்புறம் நம்ம அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில் நம்ம மாட்டிக்கிட்டு தேவனை மறுதளிக்கவும் முடியாமல் ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு வெளிப்படுத்தலில் நமக்கு வந்து நிறைய காரியங்கள் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கு. எப்போ 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 அப்படின்னா அது தெரியாது. ஆனால் தேவன் கட்டாயம் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்தந்த காரியங்கள் நடக்கும்னு முன் அறிவிச்சிருக்கார். எப்பயுமே நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் முன் அறிவிக்கிறார், ஒரு சொப்பனத்தின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்குறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக அதிகமாக ஜெபிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுக்குரிய விதமாக நம்ம நடத்துவார்.
அடுத்து பாருங்கள், இதுக்கு முந்தின வசனம் 2 வசனத்தை நம்ம பார்ப்போம். 18, 19வது வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அதாவது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பவுல் வந்து எவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. எப்படி நடக்கிறாங்க? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்களான்னா இல்லை, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் அப்படின்றாரு. அதாவது ஆண்டவரோட பிள்ளைங்க தான் அப்படின்னு கூட சொல்ல முடியல, அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நடக்கிறாங்க. ஆனால் அதை வந்து சந்தோஷமாக சொல்லலை, இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அப்படின்றார். அப்போ அந்த மனசில் வேதனையோடு அவங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அது எல்லாருடைய முடிவும் அழிவு தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து தியானித்தோம் அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து உண்மையாக இருப்போம். அதாவது பெண்களுக்கு வந்து நமக்கு ரொம்பவே சோதனை. கடைசி வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நேற்று கூட ஆண்கள் ஐக்கியம் நடக்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஜெபம் வீட்டில் நடந்துச்சு. வீட்டில் வந்து நான் சந்தோஷப்பட்டு சொன்ன காரியம் என்னென்னா, கேமராவில் பார்த்தேன், எல்லாருமே 8 மணிக்கே ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அநியாயத்துக்கு இந்த ஆம்பளைங்க நல்லவங்களாக இருக்காங்க, சரியான நேரத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னும்போது ஆம்பளைங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு வீட்டில் ஜெபத்தில் என்னோட இருந்தவங்க சொன்னாங்க. வேலை இருக்கோ இல்லையோ அந்த பங்க்சுவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டோம். அதாவது அந்த நேரத்துக்கு வர்றது அப்படின்றது பெண்கள்கிட்ட ரொம்ப குறைவு தான். என்கிட்ட கூட அது குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துடணும்னு தான் பார்ப்பேன். சில நேரம் அப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது, சில நேரம் 10 நிமிஷம் கூட தாமதம் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதாவது அந்த தாமதம் அப்படின்றது எதுக்காக ஆகுதுன்னா, ஏதோ ஒன்று வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் அந்த வீட்டை பூட்டுற வரைக்கும் நமக்கு வேலை ஓயாது. வீட்டில் எதை பார்த்தாலும் ஏதாவது மாறிகீறி தான் இருக்கும், அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்படியே தான் நமக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த காரியங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அங்கேயே தாமதிக்கிறது. மெயினாக வந்து பார்த்தா, ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் 2 ஆராதனை நடக்கும்போது, கொஞ்சம் ஆராதனை லேட்டாக இருக்கும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சரி நம்ம ஆராதனை முடிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க போகிற நேரத்துக்குள்ளே பசி ஆகிடும், அதனால் அவங்க பசியும் ஆறட்டும்னு சொல்லிட்டு தான் சில நேரங்களில் நான் வந்து ஆகாரம் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாமே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லை, ஏதாவது ஒரு 1 part ரைஸாக தான் செய்வேன், ஏதாவது சாம்பார் சாதம், பிரிஞ்சி, தக்காளி சாதம் இந்த மாதிரி. ஆனால் அது வந்து அளவு அதிகம் அப்படின்றது ஒரு காரியம். நேரம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எப்போன்னா, ஆராதனை தொடங்க போகிற நேரத்தில் அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். என்னால் வேண்டான்னு அதை விட்டுட்டும் வர முடியாது, என்ன பண்ணேன்னு ஒரு தவிக்கிற ஒரு நிலமையாக அது வந்து மாறிடும். கடைசியில் நான் வந்து முடிவு பண்ணேன், சாப்பாடே கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, பழசு இல்லை சனிக்கிழமை ஒரு வேளை வாய்ப்பு இருந்து எதையாவது ரெடி பண்ணால் ஓகே, இல்லைன்னா சாப்பாடு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். வந்து என்ன பண்ண முடியுதோ, அது ரசம் வைக்க முடிஞ்சாலும் சரி அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணி, அதுக்கப்புறமா அந்த அடுப்பில் டீயை போடுறதோடு அந்த கிச்சனை விட்டு வெளியே வந்தால் தான் ஆராதனைக்கு முன்னாடியே ரெடியாகி வீட்டில் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சு ஆயத்தப்பட்டுட்டு ஆராதனைக்கு வர்றதுக்குமே அது ஏதுவாக இருந்துச்சு. அதாவது இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளையே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோன்னா, ஐயோ வந்த உடனே பசிக்குமே, வந்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வயிற்றை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா, அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த பூமிக்கு அடுத்த காரியங்களையே நம்ம சிந்தித்து கொண்டிருக்காதபடி, நமக்கு எது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காதபடி அதை அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம வந்து பழக வேண்டியது அவசியம்.
எப்படி தாவீது வந்து அந்த இடத்துல யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் யுத்தத்துக்கு போகாமல் இருந்ததுனால அவன் பாவத்தில் விழுந்தானோ, அது மாதிரி நம்மளும் ஜெபத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் அந்த ஜெபத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அது பிரச்சனையாக தான் ஆகும். அடுத்து பாருங்கள், 3:17 வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அதாவது பவுலோடு கூட பின்பற்றுகிறவர்களாக மாறணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை, வழி காட்டிட்டு தான் இருக்கோம், வழி காட்டுற மாதிரி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க, மாதிரியாக நோக்குங்க அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இந்த இடத்துல முடிக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது கட்டாயம் நமக்கு வந்து அநேக சோதனைகள் இருக்குது. அதுவும் விசேஷமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி தடைகள் வந்து அநேகம் இருக்குது. இதை சொல்லும்போது ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு பக்தன் ஒருத்தன் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துருவான். அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னியும்னு சொல்லி திருப்பி பார்த்தா ஒரு பாவத்தில் விழுந்துருவான். இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் அவனுக்கு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. ரொம்ப இந்த தடவை நம்ம ஆண்டவர்கிட்டயே ஒரு ஆலோசனையை கேட்டு எப்படியாவது பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அவன் வந்து ஜெபம் பண்ணி அதுக்காக ஆண்டவர் பாதத்திலேயே இருந்து அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தானா. அவனுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை பார்க்க முடியாமல் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்த உடனே ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் ஒரே சந்தோஷம். அப்போ ஆண்டவரே, நான் வந்து பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, மறுபடி நான் விழுந்து போயிடுறேன். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தீர்மானம் தான் எடுக்கிறேனே தவிர என்னால் முடியல அப்படின்னு சொன்னானா. அப்போ ஆண்டவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, இன்னும் ஒரு 7 நாள் மட்டும் பொறுத்துரு அப்படின்னு சொன்னாராம். 7 நாளா? 7 நாளுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருந்துச்சு. ஆர்வமாக ஆண்டவர்கிட்ட கேட்டான், என்னோட ஆயுள் ஏதாவது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஆண்டவர் மறைஞ்சிட்டார். கடைசியில் இவனுக்கு ஆண்டவர் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லக்கூடாதா, இன்னும் 7 நாள்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை 7 நாளில் ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துப்பாரா இருக்கும், நம்ம அப்போனா என்ன பண்ணணும், பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் வேலைக்கு போனாலும் ஒரே ஸ்தோத்திரம் தான். அப்படியே ஸ்தோத்திர பலி தான். எந்த பாவமும் அவனை ஜெயிக்க அவன் விடவே இல்லை. நான் 7 நாளில் ஆண்டவரை பார்க்க போகிறேன், நான் கரெக்டாக இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக அவன் இருந்தான். 7வது நாள் முடியுது, ஒன்றுமே நடக்கலை, அவனுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடி உட்காந்து அழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன சொல்ல வந்தீங்க, எனக்கு கரெக்டாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் வரார். வந்த உடனே அப்போ ஆண்டவர் வந்து கேட்டார், இந்த வாரத்தில் நீ எந்தெந்த இடத்துலலாம் பாவத்தில் விழுந்த அப்படின்னா, இல்லையே நான் பாவத்தில் விழவே இல்லையே இந்த வாரத்தில். ஜெபிக்கணும்னு நினச்ச நேரம்லாம் ஜெபிச்சியா? ஆமாம் ஜெபித்தேன், துதித்தேன், நிறைய உங்ககிட்ட பேசினேன் நான் இந்த வாரத்தில், ரொம்பவே நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன் நீ அப்படிலாம் செஞ்ச, ஏன் இந்த பாவம்லாம் உன்னை மேற்கொள்ள அப்படின்னா, ஒரு வாரத்தில் உங்களை பார்க்க போகிறேன்னா நான் அதுக்காக தகுதிப்படுற அந்த வேலையில் தானே இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சிரிச்சாராம். அதாவது ஒரு மரணம் அப்படின்னு உன்னை சந்திக்க போகுது அப்படின்ன உடனே நீ என்ன பண்ணுற, இந்த பரலோகத்துக்காக நீ ஆயத்தப்படணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக நீ ஆயத்தப்பட்டிருக்க. ஆனால் இல்லை எனக்கு இன்னும் உனக்கு ஆயுள் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, மறுபடி போய் பாவத்தில் விழுவ, அப்படி தானே அப்படின்னு உடனே தான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவர் வந்து இன்னும் 7 நாள் பொறுத்துரு அப்படின்னு சொன்னது அதுக்கு இல்லை, நம்மளை வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஆண்டவரே, இனிமே நான் வந்து அந்த காரியத்தை உணர்ந்தவனா, எப்படி இந்த வசனத்தில் இருக்குதோ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பரலோகத்துக்காக ஆயத்தப்படுற ஒரு நபராக நான் இருப்பேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிச்சானா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஆண்டவர் வரேன்னு தான் சொல்லுவார், வரமாட்டார். இது வரைக்கும் வரல, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுட்ருக்கோம், வரல.
அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜீவிக்கலான்னு நம்முடைய நேரங்களை செலவு பண்ணிகிட்ருக்கோமா? இல்லைன்னா எப்போனாலும் ஆண்டவர் வருவார், அவரோட நான் கரம் கோர்த்து போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஒரு ஆயத்தமுள்ள மனவாட்டியாக இருக்கிறேன்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? நம்மளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை நிதானித்து பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது போல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கூட அந்த பரலோகத்திற்காக ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. உம்முடைய வருகைக்காக நாங்கள் தகுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, பவுல் இந்த இடத்துல வேதனையோடு சொல்லுவது போல, அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லுவது போல, இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்து கொண்டு அப்பா தேவனுக்குரிய காரியங்களை, தேவனுக்குரிய நேரங்களை நாங்கள் திருடாதபடிக்கு அப்பா, திருடி எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் வீணாய் இழந்து போகாதபடி உமக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களிலே, உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளிலே, உமக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களிலே நாங்கள் உண்மையாய் ஜீவிக்க, அதன் மூலமாய் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களுடைய இந்த அற்பமான சரீரத்தை உம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த நீர் வல்லமை உள்ளவராயிற்றே. எங்களுடைய சரீரங்களிலே எந்த கரை திரையும் இல்லாதபடிக்கு முற்றிலுமாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை போடப்பட்ட தேவ பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாங்கள் அதிக ஜாக்கிரதையாய் ஜீவிக்க, தேவனுக்கு பிரியமாய் இருக்க, இந்த உலக காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் அவைகளை மேற்கொள்ள, எப்பொழுதும் தேவனை துதிக்க, தேவனிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இந்த கேட்டதான ஆலோசனைகளை இருதயத்திலே வைத்து சிந்தித்து ஜெபித்து அதன்படியாக ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். விசேஷமாக இந்த மாதத்தை ஆண்டவர் பரிசுத்த உபவாச மாதமாக நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. சபையில் 11 மணிக்கு ஜெபம் நடக்கும். முடிந்த தேவ பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த நேரம் எனக்கு முடியாது அப்படின்னா பக்கத்தில் தான் எங்கள் மாமியார் வீடு இருக்குது, அங்கே நீங்கள் பெல் அடிச்சிங்கன்னா அவங்க தருவாங்க. அதிகமாக பகல் நேரங்களில் அம்மா இங்கே இருப்பாங்க கடையில், அதனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாலும் சர்ச்சு சாவி தருவாங்க. ஏதாகிலும் ஒரு விதத்தில், அதாவது காலையில் இந்த ஜெபம் முடிகிற இந்த நேரத்துலேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு வாசல் திறந்து தான் இருக்குது. சாவி உங்களுக்கு கிடைக்கக்கூடாத தூரத்தில் இல்லை. அதனால் சபையில் ஜெபிங்க. ஒருவேளை சபைக்கு வர முடியாது, நான் இந்த ஜெபத்தை ஆன்லைனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, நீங்கள் வீடுகளில் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மணி நேரம் தேவனுக்கு கொடுங்க. ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதாவது பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மாத்திரை போடணும், இல்லை வயது அதிகமாகிடுச்சு, சாப்பிட்லன்னா தலை சுத்தம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டு கூட நீங்கள் 1 மணி நேரத்தை தேவனுக்கு கட்டாயம் கொடுங்க. பேசிக்காக 1 மணி நேரத்தையாவது தேவ சமூகத்தில் கொடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அது சந்தோஷம். தேவ சமூகத்தில் இந்த நாள் 3வது நாள் நமக்கு இந்த பரிசுத்த உபவாச மாதத்தில். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக வாஞ்சியோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனங்களை வாசித்து பின்பாக உங்களுடைய வேலைக்கு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.